பாலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் அகத்திய பெருமானுக்கு பிரணவத்தை உபதேசம் செஞ்ச இடம். சுவாமி மலையில் எப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சாரோ அது மாதிரி அகத்திய பெருமானுக்கு சுவாமியும் அம்பாலும் இங்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறாங்க. சிதம்பர சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஞானிகள் கட்டின கோவில் ரெண்டே கோயில் தான். ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று திருப்போரூர். திருப்பெருந்துறையில் நந்தியம்பெருமான் கொடிமரம் இருக்காது. திருப்போரூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் ராஜகோபுரத்துக்குள்ளே தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் ராஜகோபுரத்துக்கு வெளியே கொடிமரம் இருக்கும். சரும நோய் இருக்கிறவங்க, திருமண தடை, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, வேலையினால் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப துன்பம், எங்களுக்கு கடன் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் அப்படி இருக்குன்னா அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறிடும். எல்லா இடத்துலையும் முருகர் கையில் வேல் இருக்கும், வஜ்ராயுதம் இருக்கும், ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனால் ஆயுதமே இல்லாத சுவாமி கையில் பார்த்தீங்கன்னா பிரம்மன் வச்சிருக்க அட்சியும் கண்டிமாலயம் தான் ஆயுதம். யம பயம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம், எந்த பரிகாரம், எந்த நோயாக இருக்கட்டும், திருப்போர் ஸ்தலத்துக்கு வாங்க. குளத்தில் குளிக்க முடியலனா கூட குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு கூட்டமாக இருந்ததுன்னா உள்ளே தான் போய் பார்க்கணும்னு இல்லை. ஏன்னா சிதம்பர சுவாமிகள் பாட்டிலேயே பாடியிருப்பார், வர அடியார்களை பார்த்தா அவங்க பார்த்ததை விட 10 மடங்கு நம்மளுக்கு அந்த அதிக கூடுமா. 726 பாடல், அற்புதமான பாடல்களை பாடி திருப்போரூரில் நல்ல விசேஷமான ஸ்தலம், ஞானிகள் கட்டிய 2 ஸ்தலம், திருப்போர் திருப்பெருந்துறை. திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். பாலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் திருக்கோயில், பிரணவமலை, ஓம்கார மலை. இந்த மாதிரி ஒரு மலை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறு குன்று, 84 படி கொண்ட ஒரு சிறு குன்று. இந்த குன்றில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் அகத்திய பெருமானுக்கு பிரணவத்தை உபதேசம் செஞ்ச இடம். சுவாமி மலையில் எப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சாரோ அது மாதிரி அகத்திய பெருமானுக்கு சுவாமியும் அம்பாலும் இங்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு பிரணவ மலை, ஓம்கார மலை, அற்புதமான மலை. சித்தர்க்கெல்லாம் தலைவி அம்பாள் பாலாம்பிகை உடனுரை கைலாசநாதர். எல்லா இடத்துலையும் குழந்தை வடிவில் இருப்பாங்க பாலாம்பிகை. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வடிவில் இருப்பாங்க. சுவாமி விடை அம்பாள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தா மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க. சில கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா அம்பாள் ஒரு இடத்துல, சுவாமி ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்லை அம்பாள் ஒரு பக்கம் இருப்பாங்க, சுவாமி இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே சோமாஸ்கந்த மூர்த்தம், சுவாமி விடை அம்பாள். இங்கே முருகப்பெருமான் இருக்கிறது ஐதீகம், சோமாஸ்கந்த மூர்த்தம். இங்கே 3 பேருமே சேர்ந்து அருள் புரிகிறாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. 6 முறை கடல் சீற்றத்தால் பிரளயமாயி கந்தசுவாமி திருக்கோயில் 7வது முறையாக ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மீனாட்சி அம்மனுடைய பக்தர். மீனாட்சி கழிவெண்பா ஏதந்து அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அம்பாள் உத்தரவின் பேரில் இந்த இடத்துக்கு வந்து சமராபுரி, யுத்தபுரி, போரிமாநகர், சமதள ஊர், தாரகாவனம், இப்படி பல பேர்களை கொண்ட ஊர். சிதம்பர சுவாமிகள் வந்து திருப்போரூர் இந்த ஊருக்கு பேர் வச்சார். அப்போ அந்த கோயிலை, முருகர் கோயிலை அவர் கட்டுறப்போ ஒரு மடாலயத்தில் இருந்து இந்த மலைக்கு சுரங்கம் அமைச்சு நித்திய வழிபாடு சுவாமி அம்பாளை பண்ணிவிட்டு முருகர் கோயில் போயிட்டு மடாலயம் போயிடுவார் சுவாமி சிதம்பர சுவாமிகள். சிதம்பர சுவாமிகள் பார்த்திங்கன்னா ஞானிகள் கட்டின கோவில் 2 கோயில் தான். ஒன்று திருப்பெருந்துறை, இன்னொன்று திருப்போரூர். திருப்பெருந்துறையில் நந்தியம்பெருமான் கொடிமரம் இருக்காது. திருப்போரூர் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் ராஜகோபுரத்துக்குள்ளே தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் ராஜகோபுரத்துக்கு வெளியே கொடிமரம் இருக்கும். 2 கோவில்லையுமே பிரணவ மலையிலையுமே
முருகர் கோயில்லையுமே நவகிரகம் மொத்தமாக கிடையாது. கந்தசுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் சூரிய பகவான் மட்டும்தான் இருப்பார். எப்படி நீங்கள் பரிகாரத்துக்கு இந்த சூரியனார் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அது மாதிரி அதை விட மேலான கோயில் இது. ஏன்னா இங்கே அகத்தியர் வழிபட்டு இருக்கிறதுனால சரும நோய் இருக்கிறவங்க, திருமண தடை, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, வேலையினால் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப துன்பம், எங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் அப்படி இருக்குன்னா அப்படின்னா ஒரு 9 சனிக்கிழமை இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒன்றுமே சிம்பிள் பரிகாரம் தான். ஒரு இளநீர், முழு இளநீர் வெட்டாமல் ஒரு மஞ்சள் ஜாக்கெட் விட்டு ஒரு 5 ரூபா குங்குமம், 5 ரூபா மஞ்சள், இதை வாங்கின்னு வந்து இங்கே ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தில் கட்டிட்டு போனீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறிடும். உடனே நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவிங்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறோம் உண்டியில், அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் 100%. இங்கே வந்தீங்கன்னா 9 சனிக்கிழமை காலையில் 9 to 10:30 மணிக்குள்ளே வாங்க, இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. யாம் பெற்ற இன்பம் பிறவே வையகம். அது மாதிரி இந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நிறைய பேர் வந்து இங்கே இந்த கோவிலை பற்றி வந்து இந்த பரிகாரம்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து அபிஷேகம், பிரதோஷ அபிஷேகம், அந்த அபிஷேகம்லாம் பண்ணிட்டு போவாங்க. பாலாம்பிகை கைலாசநாதர் ரொம்ப அற்புதமானவங்க. ஓம்கார வடிவம். இந்த மாதிரி ஒரு கோயில் எங்கேயுமே சிறு குன்று, சென்னைக்கு அருகையில் இந்த மாதிரி ஒரு சிறு குன்று எங்கேயுமே கிடையாது. இன்னொரு விசேஷம் என்னன்னா, அப்பா அம்மா மேலே, முருகப்பெருமான் புள்ள கீழே. நீங்கள் வந்து முதல் வேம்படி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு மலை மேலே வந்து பிரணவமலை வாலாம்பிகையுடைய கைலாசநாதரை தரிசனம் பண்ணிட்டு கந்தபெருமானை தரிசனம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் இந்த கோவிலை, முருகர் கோயிலை விபூதி கொடுத்தே கட்டினார். 7வது முறையாக அவர் கட்டுறப்போ சுவாமி விபூதி கொடுத்தே கட்டிய கோயில். 726 பாடல் சந்நிதி முறை பாடல் பாடியிருக்கார் சுவாமி. சுவாமி வள்ளலாருக்கு முன்னையே 366 வருஷத்துக்கு போன வைகாசி விசாகம் தான் 366வது வருஷம் சுவாமி குரு பூஜை. சுவாமி கந்தபெருமானோட 2.5 ஜோதியாய் வைகாசி விசாகத்தினன்னு 2.5 கலந்துட்டார் சுவாமி. இவருக்கு அப்புறம் வந்த ஆதீனங்கள் பார்த்திங்கன்னா 14 பட்டம் மொத்தம். அதில் ஒரு பட்டம் மயிலம் திரும்பி போயிட்டார். 12 பேர் சமாதி அங்கே மடாலயம், அவருடைய மடாலயத்தில் போனால் ஒரே இடத்துல இந்த மாதிரி சமாதி இருக்கிற இடத்துலலாம் நம்ம தியானம் பண்ணுறது, நம்ம பிரார்த்தனை பண்ணுறது, எங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம சமாதி இருக்கிற இடத்துல நம்ம எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் கண்டிப்பான முறையில் அது உடனே நிறைவேறும். நம்மளுக்கு வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். ஏன்னா 12 பேர் சமாதி இருக்கிற இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கன்னு பார்த்திங்கன்னா திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் மடத்தில், சிதம்பர சுவாமிகளுக்கு அதுக்கப்புறம் வந்த ஆதீனங்களுடைய 12 பேர் சமாதி அங்கே இருக்கும். அந்த ஸ்தலத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே சுவாமியை தியானம் பண்ணிவிட்டு, அங்கே சுவாமி சிதம்பர சுவாமிகள் தியானம் பண்ண ஒடுக்கும்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேயே வாங்க. திருப்பங்கள் தரும் திருப்போர் கந்தசுவாமியும் பாலாம்பிகனுடைய கைலாசநாதரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். செவ்வாய்க்கான ஊரிய ஸ்தலம் திருப்போர் என்ன, திருப்போர் என்ன 6 படை வீடு இருக்குது. அதனால தான் வந்து 6 படைக்கும் வீடே சமராபுரி அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா சமராபுரி, யுத்தபுரி, பொறிமாநகர், சமதள ஊர், தாரகாவனம், இப்படி பல பேர்களை கொண்ட ஊர் கந்த லோகமாக இருந்ததான் ஒரு யுகத்தில் திருப்போரூர். பிரம்மனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கந்த பெருமான் மட்டும்தான், முருகப்பெருமான் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் முருகர் கையில் வேல் இருக்கும், வஜ்ராயுதம் இருக்கும், ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனால் ஆயுதமே இல்லாத சுவாமி கையில் பார்த்திங்கன்னா பிரம்மன் வச்சிருக்க அட்சியும் கண்டிமாலயம் தான் ஆயுதம். சுவாமி பெருமாள் அம்சமாக ஒரு கையை தொடையை தாங்கிட்டு இருப்பார், அபயஸ்தா கையை இப்படி வச்சிருப்பார். பிரம்மனுடைய ஆயுதத்தை ஒரு கையில் அட்சம் கண்டிமாலயம் சுவாமி வச்சிருப்பார். அப்போ பிரம்மனுடைய ஆயுதத்தை சுவாமி வச்சிருக்கார். இங்கே பிரம்மன் தான் முருகப்பெருமானுக்கு தேரோட்டி. மகா பிரம்ம உற்சவ தேரும் பிரம்மன் தான் முருகப்பெருமானுக்கு ஓட்டுவார். அதே மாதிரி தங்கத்தேரும் பார்த்திங்கன்னா
முருகப்பெருமானுக்கு பிரம்மன் தான் தேர் ஓட்டுவார். அப்படி பிரம்மனே எம்பெருமானுக்கு தேர் ஓட்டுறப்போ தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் சுயம்பு மூர்த்தி. சுயம்பு மூர்த்தி அருள் பாலிக்கிறார். இங்கே திருப்பூர் கந்தசுவாமி கோயிலில் அருள் பாலிச்சிருக்கிறார். யம பயம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம், எந்த பரிகாரம், எந்த நோயாக இருக்கட்டும், திருப்பூர் ஸ்தலத்துக்கு வாங்க. குளத்தில் குளிக்க முடியலனா கூட குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு கூட்டமாக இருந்ததுன்னா உள்ளே தான் போய் பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா சிதம்பர சுவாமிகள் பாட்டிலேயே பாடியிருப்பார், வர அடியார்களை பார்த்தா அந்த அடியாருக்கு அதாவது அவங்க பார்த்ததை விட 10 மடங்கு நம்மளுக்கு அந்த பலன் நிறைய கூடுமா. அது மாதிரி நீங்கள் உள்ளே போய் தான் பார்க்கணுன்னு இல்லை. குடிமரத்தாண்டிலிருந்து தரிசனம் பண்ணாலே சுவாமி நம்மளை பார்த்துருவார். அதனால் நம்ம உள்ளே போக முடியலையே, அதனால் நம்மளை வருத்தத்தோடு யாரும் இது பண்ணாதீங்க. எல்லா நாள்லேயும் கூட்டமாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகையில் நிறைய கூட்டம் இருக்கும். நீங்கள் கூட்டம் இருக்குது உள்ளே போக முடியலையேன்னு கவலையே படாதீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. கொடி மரத்தாண்ட இருந்து தரிசனம் பண்ணுங்கள். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவர்கிட்ட அவர் கேட்டுப்பார், அவர் பார்த்துப்பார். அடியேன் வந்துட்டார், பார்த்துட்டார், எல்லாமே சரியாயிடும், நான் சரி பண்ணிவிடுவேன். கண்டிப்பான முறையில் சுவாமி எல்லா சாமியும் நல்லது தான் பண்ணுவாங்களே கண்டி கெட்டது பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாரம் வந்துட்டு 2 வாரம் வந்துட்டு அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு யோசனை பண்ணாதீங்க. நம்மளுக்கு எப்படி கடன் அதிகமாக இருக்குது, கடனை உடனே கட்ட முடியுமா? லோன் மாதிரி தானே ஒரு 10 வாரம் 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு லோன் போட்டு நம்ம கட்டுறோம். நம்ம கர்மாவை தீர்க்கணும்னா இந்த மாதிரி கோயில் குளம் நம்ம போனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதுவும் கந்தபெருமான் சிவபெருமானுக்கிட்ட வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்றது 100%ல் 50% கம்மி பண்ணிவிடுவாங்க அவங்க. அதனால் பகவானை நம்புங்க. கண்டிப்பான முறையில் எல்லாமே சரியாகும். திருப்பங்கள் தரும் திருப்பூர் வாங்க. பிரணவமலை பாலாம்பிகை ஒழுங்குமுறை கைலாசநாத பெருமானை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்யுங்க. கந்த பெருமானை தரிசனம் பண்ணுங்க. வாழ்வில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி பெருவாழ்வு வாழுங்க. பிரணவ மந்திரம் அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் இந்த 3ம் சேர்ந்தது தான் பிரணவம். ஓம். அந்த ஓம் என்ற மந்திரம் தெரியலன்னு சொல்லிட்டு தான் பிரம்மனை சிறையில் அடைத்தார் கந்தபெருமான். அது மாதிரி இந்த பிரணவ மலை என்பது அகாரம் உகாரம் மகாரம். அகத்தியருக்கு இங்கே பிரணவத்தை கொடுத்ததுனால ஓம்கார மலை. இந்த மாதிரி மலை அற்புதமான மலை, நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. சிறு குன்று 84 படிக்கட்டு கொண்ட கோவில். அகத்திய பெருமானுக்காக பிரணவத்தை உபதேசம் செஞ்ச இடம். இங்கே வந்தீங்கன்னா மன அமைதி, பிராணயாமம் இது நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த மலைக்கு வந்தாலே பிராணயாமம்னா எல்லாம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம மூச்சு காற்ற ஓம் என்ற மாற்றது தான் பிராணயாமம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மூச்சு காற்ற ஓம் என்ற இப்படி வடிவு அமைப்பது தான் பிரணவம். அந்த பிரணவத்தை நம்ம இங்கே வந்தால் நம்மளுக்கு இயற்கையாகவே பிரணவ மந்திரம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அந்த இங்கே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராணயாமம் ஆக்டிவேஷன் ஆகிடும். எவ்வளோ கோபமாக இந்த மலைக்கு வந்தாலும் அந்த பிராணயாமம் நம்மளுக்குள்ளே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சின்னா எல்லாம் சாந்தமாக நல்ல வைப்ரேஷனான இருக்கிற இடம் இது. சுவாமியும் அம்பாளும் கொடுக்குற தெய்வம் பாலாம்பிகை. சித்தர்க்கெல்லாம் தலைவி அம்பாள். கேட்டதையெல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் கஷ்டத்தை எல்லாம் இங்கே வந்து சொல்லுங்கள். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழ்வீங்க. கண்டிப்பான முறையில் ஒரு வாட்டி வாங்க கண்டிப்பாக அனைவரும். இந்த பிரணவ மலைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷமும் இருக்குது. கண்வர் முனிவரால் சாபம் பெற்ற திருமாலும் லக்ஷ்மியும், கண்வர் முனிவரால் சாபம் பெற்ற திருமாலும் லட்சுமியும் மானிடர் பிறப்பு எடுத்து இந்த சுவாமி அம்பாளை வணங்கி தான் ஸ்ரீவைகுண்டம் போனதாக ஐதீகம். அதனால தான் இந்த கோவிலை சனிக்கிழமையில் நாங்கள் வர சொல்கிறோம், சுத்த சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே மானிட பிறப்பு போய் அவங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் பதவி கிடைச்சதுன்னா இந்த மலையை சுற்றி தான். அப்போ மானிடராகிய நம்மளுக்கு சுவாமி கேட்டதையெல்லாம் கொடுப்பார். அதனால தான் சனிக்கிழமையில் வந்து ஒரு 9 சனிக்கிழமை வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சுவாமி அம்பாள் கிட்ட வேண்டுங்க. சுவாமி அம்பாள் கேட்டதை கொடுக்கக்கூடியவங்க. இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிட்டு போங்க, நல்லது நடக்கும். கந்தபெருமான் பார்த்திங்கன்னா அவருக்கு மூலவர் சுயம்பு மூர்த்தி.
சுவாமி புற்றுமண்ணால் ஆனவர். பனை மரத்தால் கீழ் புற்றுமண்ணாய் கிடைத்தவர் சுவாமி. அம்பாள் வள்ளி தேவானை சமேத கந்தசுவாமி பெருமான். அவருக்கு பார்த்திங்கன்னா பெரியவருக்கு அபிஷேகம் கிடையாது. அவருக்கு புணுக்கு தைலம் இந்த மாதிரி தான் சாத்துவாங்க. கீழே இருக்கிற சின்னதாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அவருக்கு தான் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே. பெரியவருக்கு வில்வ மாலை மட்டும்தான் போடுவாங்க. சிதம்பர சுவாமிகள் திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோயில் ஆதீனம், முதல் ஆதீனம். அவர் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய பக்தர். அவர் அம்பாள் அருள் பெற்று இந்த கோயிலுக்கு, திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு பணம் காடாக இருந்தது. பணம் காடாக இருந்த கோயிலை அவர் எங்கெங்கோ தேடி எப்படி கட்டுறது, எப்படி இது பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்தார் சுவாமி. அப்போது வேம்படி விநாயகர்னு சொல்லிட்டு, இதே திருப்பூரில் ஒரு முருகர் கோயிலுக்கும் அந்த வேம்படி விநாயகர் கோயிலுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட். அந்த கோயிலாண்ட உட்காந்து அவர் இருக்கிறப்போ அவர் குருநாதர் குமாரதேவர்கிட்ட அவர் சொல்லிடாமல் வந்துட்டார். அப்போது யோசனை பண்ணுறார், நம்ம குருநாதர் குமாரதேவர்கிட்ட நம்ம சொல்லிக்காமல் வந்துட்டோமே, அதனால் நம்மளை சுவாமி நம்மளை இந்த மாதிரி கோயிலை காட்டாமல் இருக்கிறாரா? வெறும் பணம் காடு தான் இங்கே. ஏன்னா 3 பெண் பனை மரத்து கீழே தான் சுவாமி புற்றுமண்ணாக இருக்கார். அப்போது குமாரதேவர் முருகப்பெருமானி குமாரதேவர் வடிவில் வரார். வந்து சிதம்பர சுவாமிகள், ஐயா என்ன இங்கே உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைங்க ஐயா, ஏதோ ஒரு வேலையாக வந்தேன், இங்கே நான் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் வந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாரில் வைக்கிறார் கையை வச்ச உடனே சுவாமி இருக்கிற இடம் முதல் கொண்டு இந்த கோயில் 6 முறை கடல் சீற்றத்தால் எப்படி அழிஞ்சது, எப்படி இருந்தது அப்படின்ற இதெல்லாம் அவருக்கு மாரில் கை வச்சவொடனே அவருக்கு நினைவுக்கு, அவருக்கு மெமரி ஆகிடுது. அது மாதிரி அந்த கோயில் அமைப்பு, இந்த அமைப்பு இப்படி இருந்தது, அது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைப்பும் அவருக்கு தெரிஞ்சிட்ட உடனே சுவாமி கோயில் திருப்படியை கட்ட ஆரம்பிக்கிறார். விபூதி கொடுத்தே கட்டுறார். யார் யாருக்கு என்னென்ன வருமானமோ ஆறுமுகம் துணை செய்யும் சொல்லிட்டு தான் சுவாமி விபூதி கொடுப்பார். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் ஆறுமுகம் துணை செய்யும் சொல்லிட்டு 6 வாட்டி சொல்லி தான் சுவாமி விபூதி கொடுப்பார். யார் யாருக்கு என்னென்ன கூலியோ அவங்களுக்கு அந்த கூலியெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்துடும். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த சுவாமி சிதம்பர சுவாமிகள் மதுரை பதியத்திலேருந்து இந்த கோயிலை பூரண அமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணார். அப்படி பண்ணுறப்போ ஒரு மடாலயத்திலேருந்து சுரங்கம் தனியாக அமைச்சு சுவாமி எந்த ரூபம் வேணுன்னா எடுக்கலாம். அவங்களாம் சித்தர்கள், அவங்க மானிட பிறப்பு கிடையாது. அவங்க எந்த ரூபம்னா மடத்துலேருந்து மலை கோயிலுக்கு சுரங்கம், இங்கேருந்து முருகர் கோயிலேருந்து மடத்துக்கு சட்கோண வடிவில் இருக்குமா அந்த சுரங்கப்பாதை. அந்த சட்கோண வடிவில் சுவாமி எந்த ரூபம்னா அவர் நினச்சா எந்த ரூபம் என்ன எடுப்பார். திடீர்னு பாம்பாக எடுப்பார், திடீர்னு முயலாக எடுப்பார். அந்த ரூபமாக தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி போவார். ஒரு வைகாசி விசாகத்திரன்னு சுவாமி கந்தபெருமானோட 2 ஜோதியாய் சுவாமி கலந்துட்டார். அழைப்பு வந்தவன்னு அவர் பார்த்திங்கன்னா 726 சந்நிதி முறை பாடியிருக்கார். நம்மளாம் 2004 தான் இந்த சுனாமி அப்படின்னு சொல்லி ஆழி அலை இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தது. 2004க்கு அப்புறம் தான் இந்த சுனாமியை பற்றிலாம் கடல் அலை இப்படி பொங்கும் அப்படி பொங்கும்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கோயிலெலாம் கடல் பக்கத்தில் இருந்ததாக ஐதீகம் சொல்லுது. அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா பொன் ஊசல் பாட்டில் சிதம்பர சுவாமிகள் 10வது பாட்டில் பாடியிருப்பார். ஆழியலை துயரமெல்லாம் போக்கி என்னை ஆண்டு கொண்ட தேசிகரே ஆடீர் ஊசல்னு சொல்லிட்டு சுவாமி பாடியிருப்பார். 2004 தான் அந்த ஆழியலை பெயர்லாம் வந்தது. ஆனால் சுவாமி சிதம்பர சுவாமிகள் அந்த 726 பாட்டில் பொன் ஊசல் பாட்டில் 10வது பாட்டில் இந்த ஆழியலையை பற்றி சொல்லியிருப்பார். ஆழியலை துயரமெல்லாம் போக்கி என்னை ஆண்டு கொண்ட தேசிகரே ஆடீர் ஊசல்னு சொல்லிட்டு சுவாமி பாடியிருப்பார். அது மாதிரி அந்த காலத்திலே 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆழி அலையை பற்றிலாம் சிதம்பர சுவாமிகள் பாடியிருக்கார். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு விசேஷமாக பாடியிருப்பார் சுவாமி. எல்லாம் நாயேன்னு நாயையும் குறிப்பிடுவார். கேட்டால் சொல்லுவார், அது நன்றி உள்ளது.
இந்த அடியேன் அப்படின்றோம்ல, அது மாதிரி நான் ஏன் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயேன் இழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தாழ்வது உன் கடனாம் போரூரா. என்னை ஒருத்தால் எனக்கார் உறவு. இந்த நாயேனியும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியிலையும் பாடுவார் சுவாமி. அது மாதிரி 726 பாடல், அற்புதமான பாடல்களை பாடி திருப்போரூரில் நல்ல விசேஷமான ஸ்தலம், ஞானிகள் கட்டிய 2 ஸ்தலம், திருப்போர் திருப்பெருந்துறை. கண்டிப்பாக திருப்போர் வாங்க, திருப்பங்கள் நிறைய தரக்கூடிய திருப்போரூர். கைலாசநாதர் பாலாம்பிகை உடனுரை கைலாசநாதரை தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி கந்தபெருமானை தரிசனம் பண்ணுங்க. ஸ்ரீமத் சிதம்பர சுவாமி மடத்துக்கு போங்க. வேம்படி விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. கந்தபெருமானை வழிபடணுன்னா நீங்கள் முதல்ல வேம்படி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மடாலயம் சிதம்பர சுவாமி மடாலயம் குரு அருள் வேணும்ல நம்மளுக்கு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றோல்ல, அது மாதிரி குரு அருள் வேணும் நம்மளுக்கு. சிதம்பர சுவாமி ஸ்ரீமதி இந்த கோயிலை கட்டிய சிதம்பர சுவாமி அவருடைய மடாலயத்துக்கு சென்று அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரணவமலை இந்த கோயில் பார்த்திங்கன்னா 7:30 to 11 மணி வரையும் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்சால் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையை போய் முருகர் கோயிலில் தரிசனம் பண்ணுறது விசேஷம். அப்படி இந்த கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு வர முடியலன்னா நீங்கள் வேம்படி விநாயகரையும் மடாலயம் சென்று மடத்தையும் தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் கூடுதல் சிறப்பான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். செவ்வாய் தோஷம் போக்கக்கூடிய சகல தோஷத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம். ஏன்னா சுவாமி இங்கே குக பிரம்மனாக இருக்கிறார், பிரம்ம சாஸ்தாவாக இருக்கிறார் சுவாமி. அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். 6 படைக்கும் ஈடே சமராபுரி, சகல லோகமும் தொழு சகல வேதமும் தொழு சமராபுரின்னுவாங்க. அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஸ்தலம் திருப்போர் கந்தசுவாமி திருக்கோயிலும் பிரணவமலையும். அகத்திய பெருமான் பொதிகை செல்லும் வழியாக சுவாமி மலையில் எப்படி சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறாரோ கந்தபெருமான் கிட்ட அகத்திய பெருமான் வழிபடுறார். தந்தைக்கு மட்டும் உபதேசம் செஞ்சீங்களே, எனக்கும் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கன்ன இங்கே சோமாஸ்கந்த மூர்த்தமாக சுவாமி அம்பாள் முருகப்பெருமான் 3 பேரும் தோன்றி பிரணவமலையில் அகத்தியருக்கு பிரணவத்தை உபதேசம் செய்கிறாங்க. ஓம்காரத்தை அகாரம் உகாரம் மகாரம் ஓம்காரத்தை சுவாமிக்கு உபதேசம் அகத்திய பெருமானுக்கு உபதேசம் செஞ்ச உடனே சுவாமி இங்கேருந்து பொதிகை செல்கிறார். அதே மாதிரி திருப்போர் கந்தசுவாமி திருக்கோயிலில் இன்னொரு விசேஷமாக இருக்குது. விண்ணில் போர் புரிந்த ஸ்தலம், மண்ணில் போர் புரிந்த ஸ்தலம் திருச்செந்தூர், விண்ணில் போர் புரிந்த ஸ்தலம் திருப்போரூர். அது மாதிரி ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியில் ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு. இங்கே ஒரு நாளைக்கு ஒரு சூரன், தனித்தனியாக 6 சூரன். கந்தபெருமான் முருகப்பெருமான் 6 நாளைக்கும் தனித்தனியாக ஒரு சூரனையும் வதம் செய்வார். கந்த சஷ்டி நன்னு, அந்த கந்த சஷ்டி நன்னு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து இங்கே அந்த சுவாமியை சூரனை சம்பாரம் பண்ணி அவர் திரும்புகிறப்போ அவர் முகத்தை பார்க்கணும். அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த கற்பூர தீபத்தில் நீங்களே அதை நேரடியாக பார்க்கலாம். அந்த கந்த சஷ்டி நன்னாளில் அவ்வளோ ஆக்ரோஷமாக வருவார் சுவாமி. சம்பாரம் பண்ணிவிட்டு அந்த கற்பூர தீபாரதனையில் அந்த முகம் அப்படியே அக்னி பிளம்பாக நம்மளுக்கு தெரியும் சுவாமி முருகப்பெருமானுடைய முகம். அது மாதிரி அற்புதமான ஸ்தலம் பரிகார ஸ்தலம் சேனலுக்கு எங்கள் அன்பான வணக்கங்கள்.